ஹலோ எவ்ரிவன், மைசெல்ஃப் ஹர்ஷன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு டோக்கன் அப்படிங்கிற ஈத்தர்நாட் சேலஞ்சை போய்ட்டு தான் நம்ம வந்துட்டு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த சேலஞ்சோட சோர்ஸ் கோட் ப்ளஸ் நீங்கள் என்ன பண்ணால் இந்த சேலஞ்சில் வந்துட்டு வின் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக இந்த சேலஞ்ச் எது ரிலேட்டட் அப்படின்னா டோக்கன் ரிலேட்டட். தட் மீன்ஸ் ஒரு ERC20 டோக்கன் ரிலேட்டட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ERC20 டோக்கனை கிரியேட் பண்ணுறதுக்குள்ள லாஜிக் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டல் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் வேரியபிள் இருக்குது. அண்ட் தென் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபைனலாக வந்துட்டு பேலன்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்மளோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இந்த டோக்கனை நீங்கள் வந்துட்டு டிப்ளாய் பண்ணும்போது உங்களோட அக்கௌண்ட்டில் 20 டோக்கன்ஸ் வந்துட்டு பேலன்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் டிப்ளாய் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த பேலன்ஸை நீங்கள் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ரைட்டா? ஸோ அது எப்படி வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அகெயின் நியூவாக ஒரு கான்ட்ராக்டை வந்துட்டு க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த டோக்கன் அப்படிங்கிற கான்ட்ராக்டில் இருக்கிற ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கால் பண்ணும்போது இதுக்கு பேராமீட்டரா, அதாவது ஃபஸ்ட்டு பேராமீட்டரா நீங்கள் என்ன பாஸ் பண்ணுங்கள், மெசேஜ் டாட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. அதாவது இந்த டோக்கனை நீங்கள் வந்துட்டு டிப்ளாய் பண்ணும்போது ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணீங்களா, ஸோ சேம் அந்த அக்கௌண்ட்டோட அட்ரஸை இங்கே வந்துட்டு கொடுங்க. ஓகேவா? அண்ட் வேல்யூஸ் வந்துட்டு நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா 1க்கு மேலே வந்துட்டு கொடுங்க. ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி கொடுத்து நான் வந்துட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை கால் பண்ணேன்னா என்னால் என்னோட அக்கௌண்ட்டில் இருக்கிற இந்த டோக்கன் பேலன்ஸை வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு நினைக்கலாம் அது எப்படி வந்துட்டு பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டோக்கன் அப்படிங்கிற கான்ட்ராக்டில் ஒரு பக் வந்துட்டு இருக்குது. ஆக்சுவலாக அந்த பக் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு எரர் ஹேண்ட்லிங் மெத்தட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் தெரியுமா, இங்கே தான் வந்துட்டு இருக்குது. ஸோ அது எப்படி வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல அண்டர்ஃப்ளோ எரர் வந்துட்டு வரத்துக்கு சான்சஸ் அதிகம். ஓகேவா? ஸோ அந்த அண்டர்ஃப்ளோ எரர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், ரீமிக்ஸ் ஐடிக்கு வந்துட்டு வந்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்டை நம்ம வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கான்ட்ராக்டுள்ளார 2 ஸ்டேட் வேரியபிளை நம்ம வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் வேரியபிள் வந்துட்டு நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த மேக்ஸ் வேல்யூ ஸ்டேட் வேரியபிள் எதுக்கு அப்படின்னா யூஇன் டைப்போட மேக்ஸிமம் ஹோல்டபுள் வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கெட் பண்ணுறதுக்காக தான். ஓகேவா? அண்ட் தென் ஃபைனலாக வந்துட்டு ஒரு நம்பர் அப்படிங்கிற ஸ்டேட் வேரியபிளை டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கு வேல்யூவாக 0 அசைன் பண்ணியிருக்கோம். ரைட்? பர்ஃபெக்ட். அண்ட் ஃபைனலாக டிஇசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் அப்படிங்கிற ஸ்டேட் வேரியபிளோட வேல்யூவில் இருந்துட்டு 1 மைனஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், டிப்ளாய் அண்ட் ரன் டிரான்சாக்ஷன் இந்த டேபுக்கு வந்துட்டு டிப்ளாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். பர்ஃபெக்ட். ஸோ இந்த டெஸ்ட் அப்படிங்கிற கான்ட்ராக்ட் வந்துட்டு டிப்ளாய் ஆயிடுச்சு. அண்ட் கீழே வந்துட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம மேக்ஸ் வேல்யூ வந்துட்டு கெட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மேக்ஸ் வேல்யூ வந்துட்டு கெட் பண்ணனா எனக்கு வந்துட்டு ஒரு வேல்யூ வந்துட்டு ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இதுதான் இந்த யூஇன் டைப்போட மேக்ஸிமம் ஹோல்டபுள் வேல்யூ. ரைட்டா? பர்ஃபெக்ட். அண்ட் தென் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த நம்பர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் பண்ணலாம். ஸோ அந்த நம்பர் ஃபங்க்ஷனை கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 0 அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டிஇசி அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நான் வந்துட்டு கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த நம்பரோட வேல்யூவில் இருந்துட்டு 1 மைனஸ் பண்ணும். ஓகேவா? பட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ 0ல இருந்துட்டு 1 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துட்டு -1 அப்படிங்கிறது தான் வந்துட்டு ரிசல்ட்டாக வந்துட்டு வரும். ஆனால் யூஇன் டைப் வந்துட்டு ஒன்லி ப்ளஸ் வேல்யூயை மட்டும் தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். ரைட்டா? ஸோ அப்போ வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேக்ஸ் வேல்யூவாக நம்ம வந்துட்டு கெட் பண்ணியிருக்கோம் தெரியுமா, ஸோ அந்த வேல்யூவாக சேஞ்ச் ஆகிடும். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பரோட வேல்யூ வந்துட்டு இந்த மேக்ஸ் வேல்யூவாக சேஞ்ச் ஆகிடும். ரைட்? ஸோ இதை போய்ட்டு நம்ம பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், டிஇசி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் பண்ணுறேன். பர்ஃபெக்ட். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு. இப்போ போயிட்டு நம்பர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு நான் இன்வோக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரிட்டனாக வந்திருக்க வேல்யூவும் மேலே மேக்ஸ் வேல்யூ அப்படிங்கிற ஸ்டேட் வேரியபிள் ரிட்டர்ன் பண்ணியிருக்கக்கூடிய வேல்யூவும் ஈக்குவலாக வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நடக்கிறது பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், அண்டர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ரைட்? ஸோ இதை இன்னும் டீட்டெயிலாக வந்துட்டு சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஇன்ட்டால் 0 to இங்கே வந்துட்டு மேக்ஸிமம் வேல்யூ அப்படிங்கிற ஸ்டேட் வேரியபிள் ரிட்டர்ன் பண்ணியிருக்கல ஒரு வேல்யூ அது வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு இந்த யூஇன் 256 பிட்ஸால் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க முடியாது. ரைட்டா? நீங்கள் வந்துட்டு இந்த 0வையும் தாண்டி ஒரு வேல்யூவை மைனஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்துட்டு என்ன ஆகும், இந்த மேக்ஸ் வேல்யூக்கு வந்துட்டு வந்துடும். ரைட்? ஒருவேளை நீங்கள் வந்துட்டு இந்த மேக்ஸிமம் வேல்யூவை இங்கே வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க, எங்கே இந்த நம்பர் அப்படிங்கிற வேரியபிளை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ ப்ளஸ் ஒன்னா நீங்கள் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா 0 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நடக்கிற பேர் வந்துட்டு ஓவர்ஃப்ளோ அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ 0ல இருந்துட்டு நீங்கள் 1 மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸ் வேல்யூ வந்துச்சுன்னா அது வந்துட்டு அண்டர்ஃப்ளோ எரர்னும், இந்த மேக்ஸ் வேல்யூவில் இருந்துட்டு 1 நீங்கள் வந்துட்டு ப்ளஸ் பண்ணும்போது 0 கெட் ஆனிச்சுன்னா அதை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஓவர்ஃப்ளோ எரர்னு வந்துட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நான் அந்த
அந்த அண்டர்ஃப்ளோ எரரை தான் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இந்த டோக்கன் கான்ட்ராக்டை போயிட்டு மேனிப்புலேட் பண்ண போகிறோம், ரைட்டா? ஸோ நம்ம வந்துட்டு ரீமிக்ஸ் ஐடி வந்துட்டு வந்துடலாம். இங்கே போய்ட்டு நியூவாக ஒரு ஃபைலை வந்துட்டு க்ரியேட் பண்ணிவிடுங்க. இந்த ஃபைலுக்கு வந்துட்டு என்ன நேம் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா token.sql அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் கொடுக்குறேன். பர்ஃபெக்ட். அண்ட் இங்கே போய்ட்டு இந்த solidity லாஜிக்கை வந்துட்டு நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ காப்பி அண்ட் பேஸ்ட். ஓகே. அண்ட் தென் அனதர் ஒரு ஃபைலை வந்துட்டு க்ரியேட் பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன நேம் கொடுங்க அப்படின்னா அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்துட்டு லைசன்ஸ் அண்ட் கம்பைலர் வெர்ஷன் எல்லாமே வந்துட்டு டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராக்மா ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துருங்க. வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 0.8.10. பர்ஃபெக்ட். ஸோ இப்போ வந்துட்டு கான்ட்ராக்ட் அண்ட் இந்த கான்ட்ராக்டுக்கு வந்துட்டு என்ன நேம் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் கொடுத்துறேன். ஓகேவா? அட்டாக் அண்ட் ஓப்பன் கலிபிரேஸ். ஸோ இதுக்குள்ளார போய்ட்டு நம்ம லாஜிக் ரைட் பண்ணலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு டோக்கன் கான்ட்ராக்டோட இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ எதுக்காக வந்துட்டு இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் கூட நான் இன்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ எப்படி வந்துட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் கான்ட்ராக்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த கான்ட்ராக்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ நான் வந்துட்டு டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் கொடுத்துட்றேன். ஸோ இன்டர்ஃபேஸ் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் பாடி இருக்காது அண்ட் ஆல்சோ எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லிட்டு தான் விசிபிலிட்டி இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு பேலன்ஸ் ஆஃபுக்கு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பேலன்ஸ் ஆஃப் அண்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு யூசர்ட்டி வந்துட்டு ஒரு அட்ரஸ் டைப் பேராமீட்டர் வந்துட்டு வாங்க போகுது. அண்ட் இதுக்கு வந்துட்டு விசிபிலிட்டி எக்ஸ்டர்னல் வியூ ரிட்டர்ன்ஸ். ஸோ இந்த பேலன்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு எதை ரிட்டர்ன் பண்ணுன்னா ஒரு அக்கௌண்ட்டில் எவ்வளோ டோக்கன் பேலன்ஸ் இருக்கோ அதை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம யூஇன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அண்ட் கீழே வந்துட்டு அனதர் ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு க்ரியேட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேம் கொடுத்துடலாம். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் யூசர்ட்டு வந்துட்டு 2 பேராமீட்டர் வாங்க போகுது. ஃபஸ்ட்டு பேராமீட்டர் என்ன அப்படின்னா டூ அட்ரஸ், அதாவது யாருக்கு டோக்கனை சென்ட் பண்ண போகிறாங்க அண்ட் தென் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டோக்கனை வந்து சென்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பேராமீட்டருக்கு நேம் கொடுத்துடலாம். அண்ட் இதோட விசிபிலிட்டி வந்துட்டு எக்ஸ்டர்னல் அண்ட் இது வந்துட்டு ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ண போகுது. அண்ட் இது வந்துட்டு ஒரு பூலியன் வேல்யூ வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். வெதர் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு அப்படின்னா ட்ரூ அப்படிங்கிற பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும், இல்லைனா வந்துட்டு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? பர்ஃபெக்ட். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு இன்டர்ஃபேஸை வந்துட்டு க்ரியேட் பண்ணியாச்சு, ரைட்? ஸோ அடுத்து வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டார் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ கன்ஸ்ட்ரக்டார் அண்ட் இந்த கன்ஸ்ட்ரக்டார் ஃபங்க்ஷன் வந்துட்டு யூசர்ட்டு வந்துட்டு ஒரு பேராமீட்டர் வாங்க போகுது. அண்ட் அந்த பேராமீட்டர் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு நான் அண்டர்ஸ்கோர் டோக்கன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதாவது இந்த டோக்கன் கான்ட்ராக்டோட டிப்ளாய்டு அட்ரஸை நான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டார் ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டராக பாஸ் பண்ண போகிறேன், ரைட்? ஸோ அப்படி பேராமீட்டராக பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அந்த டோக்கன் கான்ட்ராக்டில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு இன்வோக் ஆகும். ஓகேவா? ஸோ என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு இன்வோக் ஆகணும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்துட்டு பேராமீட்டராக என்ன பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அட்ரஸை பாஸ் பண்ணணும். ஸோ அட்ரஸ் வந்துட்டு மெசேஜ் சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் வந்துட்டு வேல்யூ, அதாவது எவ்வளோ வேல்யூ வந்துட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு நம்ம செமிகாலன் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேவா? பர்ஃபெக்ட். நீங்கள் வந்துட்டு ஒரு எரர் வந்துட்டு ரைஸ் ஆகுது. ஸோ என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த எரர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்ஃபேஸை மட்டும் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், பட் அட்ரஸை வந்துட்டு கொடுக்கல, அதாவது டிப்ளாய்டு அட்ரஸ் வந்துட்டு நம்ம கொடுக்கல. அதனால தான் வந்துட்டு எரர் வந்துட்டு ரைஸ் ஆகுது. ஓகேவா? பர்ஃபெக்ட். ஸோ இப்போ வந்துட்டு அது எரர் வந்துட்டு ரெசால்வ் ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், இந்த டோக்கன் கான்ட்ராக்ட்டுக்கு வந்துட்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு டிப்ளாய் அண்ட் ட்ரான்சாக்ஷன் இந்த டேபுக்கு வந்துட்டு வந்துடுறேன். அண்ட் அடுத்தது ஓப்பன் சப்ளின் வெப்சைட்டுக்கு வந்து நம்ம போயிடலாம். போயிட்டு கெட் நியூ இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அண்ட் மெட்டாமாஸ்க் வந்துட்டு பாப்பப் ஆகும். ஸோ ஜஸ்ட் கிளிக் கன்ஃபர்ம் அண்ட் ரைட் கிளிக் கொடுத்து இன்ஸ்பெக்ட் டேபுக்கு வந்துட்டு வந்துருங்க. நான் வந்துட்டு கன்சோலை வந்துட்டு கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த டோக்கன் கான்ட்ராக்ட் வந்துட்டு டிப்ளாய் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பர்ஃபெக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நியூவாக டோக்கன் கான்ட்ராக்ட் வந்துட்டு டிப்ளாய் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ கரண்ட்டாக இருக்கிற மெட்டாமாஸ்க் வாலெட் கூட எவ்வளோ டோக்கன் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், டிப்ளாய் ஆன கான்ட்ராக்ட் கூட போயிட்டு இன்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு அவைட் அப்படிங்கிற கீவேர்டு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னா நம்ம அந்த கான்ட்ராக்டில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு பிளாக் செயின் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ப்ராமிஸாக ரிட்டர்ன் பண்ணும். அதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு தான் அவைட் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணிக்கிறோம், ரைட்? ஸோ அவைட் கான்ட்ராக்ட் டாட் பேலன்ஸ் ஆஃப் அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டரா என்ன கொடுக்குறேன்னா என்னோட கரண்ட் மெட்டாமாஸ்க் வாலெட்டோட அட்ரஸை கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ மெட்டாமாஸ்க் வாலெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். காப்பி நீங்கள் வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பர்ஃபெக்ட். ஸோ இப்போ வந்துட்டு என்டர் கொடுங்க.
நீங்கள் வந்துட்டு ஒரு வேல்யூ வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ 20 அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட்டில், அதாவது இந்த கரண்ட்டாக இருக்கிற மெட்டாமாஸ்க் வாலெட்டோட அக்கௌண்ட்டில் 20 டோக்கன் வந்துட்டு இருக்குது. ரைட்? ஸோ இதை இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், 21 வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், இந்த டிப்ளாய் ஆன கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்துட்டு நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ரீமிக்ஸ் ஐடி வந்துட்டு வந்துடலாம். நீங்கள் அட்ரஸ் ஃபீல்டில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ரைட்? ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு இன்வோக் பண்ணுங்கள். ஸோ இங்கே நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்வாயன்மெண்ட் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மெட்டாமாஸ்க்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டேன். அடுத்தது இந்த அட்ரஸ் ஃபீல்டில் வந்துட்டு நம்ம டிப்ளாய் பண்ணோம்ல கான்ட்ராக்டோட அட்ரஸ், அதை கொடுத்துட்டு இந்த அட்ரஸ் அப்படிங்கிற பட்டன் வந்துட்டு இன்வோக் பண்ணுங்கள். பர்ஃபெக்ட். ஸோ டிப்ளாய் ஆன கான்ட்ராக்டோட இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு விசிபிளாக இருக்குது. அண்ட் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் சப்ளை அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நீங்கள் வந்துட்டு இன்வோக் பண்ணிங்கன்னா எவ்வளோ டோக்கன் டோட்டல் சப்ளை வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு விசிபிளாக இருக்குது. அண்ட் தென் வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், என்னோட மெட்டாமாஸ்க் வாலெட்டோட அட்ரஸ் நான் வந்துட்டு போயிட்டு காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 20 அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிட்டர்ன் பண்ணும். பர்ஃபெக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் 20 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ரைட்? ஓகே. ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த அட்டாக் கான்ட்ராக்ட்டுக்கு வந்துட்டு வந்துடலாம். ரைட்? ஸோ அட்டாக். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த டோக்கன் கான்ட்ராக்ட் டிப்ளாய் ஆனிச்சுல, ஸோ அந்த அட்ரஸை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு பேராமீட்டராக கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு டிப்ளாய் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு மெட்டாமாஸ்க்கு வந்துட்டு பாப்பப் ஆகும். ஸோ ஜஸ்ட் கிளிக் கன்ஃபார்ம் அண்ட் இந்த டிரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம். பர்ஃபெக்ட். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் கான்ட்ராக்ட் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக டிப்ளாய் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இப்போ இந்த பேலன்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நீங்கள் போயிட்டு இன்வோக் பண்ணால் உங்களோட பேலன்ஸ் 21 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கால் பண்ணி பார்க்கலாமா, பேலன்ஸ் ஆஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா 21 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு. ரைட்? ஓகே. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த சேலஞ்சை வந்துட்டு பீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், ஓப்பன் சப்ளின் வெப்சைட் போயிட்டு சப்மிட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. உங்களுக்கு வந்துட்டு மெட்டாமாஸ்க் வந்துட்டு பாப்பப் ஆகும். கிளிக் கன்ஃபார்ம். அண்ட் இப்போ வந்துட்டு இந்த டிரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம். ஸோ எதுக்காக வந்துட்டு இந்த டிரான்சாக்ஷன் நம்ம வந்துட்டு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்த சேலஞ்சை வந்துட்டு சால்வ் பண்ணிட்டோமா இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? பர்ஃபெக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெல் டன், யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் திஸ் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த டோக்கன் அப்படிங்கிற சேலஞ்சை நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணியாச்சு. ரைட்? ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்துட்டு லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திரும்பவும் வந்துட்டு நியூ சேலஞ்சோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் வந்துட்டு மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.